வியூசர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக வீடியோ எதுவும் போட முடியல. விதைகள் இயக்கம் சேனல்லையும் நம்ம வீடியோ போடல, வியூசர் பொலிட்டிக்கல் இந்த சேனல்லையும் நாம வீடியோ போடல. அதற்கு காரணம் என்னன்னாக்க, தொடர்ச்சியாக ஒரு 15 நாள் சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போக்குவரத்தா இருந்துட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்க, எலெக்ஷன் வேலையா தான். எலெக்ஷன் வேலையா தான் நம்ம சென்னையிலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம், அப்புறம் மதுரையிலையும் போயிட்டு ஒர்க் பண்ணோம். இப்படி மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரை சொல்லிட்டு ஒரு 15 நாள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதுல அப்ப கூட ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம தொடர்ச்சியா 2 சேனலையும் நம்ம காணொலி போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னாக்க ரொம்ப முக்கியமான தேர்தல் இல்லையா, அதனால கேப் விடாம போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ சொந்த ஊருக்கு ஓட்டு போட போன உடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு. சரி, ஒரு 2 நாள் டேரா போட்டுருவோம்னு சொல்லிட்டு சொந்த ஊர்லயே ஒரு 3 நாள் தங்கி உண்டு சிறப்பித்து விட்டு வந்தேன். அந்த 3 நாள்ல நல்லா நுங்கு பயலுங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நுங்கு வெட்டி நல்லா நுங்குலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிணத்துலயே தான் 2 நாளா கிடந்தோம். கிணத்துல நல்லா தண்ணி எல்லாம் மேலேயே இருந்துச்சு. கிணத்துலயே 2 நாள் அங்க கிணத்துலயே தான் குடியிருந்தோம். ஏன்னா அவ்வளவு வெயில் இருந்துட்டு நேத்து தான் சென்னை வந்தோம். வந்த உடனே நம்மளுடைய வேலைகள் தொடங்கி விட்டது. இந்த எலெக்ஷன்ல பல அலும்புகள், பல அலப்பறைகள் நடந்தது. அதுவும் டிவிகே பயல்களை பத்திலாம் சொல்லவே தேவையில்ல. காமெடி செம்ம ஃபன் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த டிவிகே காரங்க. இவங்களையும் நம்பி எப்படிதான் போய் சில பேர் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட தற்குறிகளை பெத்து போட்ட அந்த பெத்தவங்களை பார்த்தாலும் தெரியல. சில குடும்பத்தெல்லாம் பார்த்தா, சில குடும்பத்துல இருக்க அந்த பசங்க பேசுறத பார்த்தா, அந்த பசங்க பேசுறதையே ஊக்குவிக்கிற அந்த பெத்தவங்க எல்லாம் பார்த்தா, டேய் நீங்களா டேவிட் குடும்பமாடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மள ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. நாம இங்க சென்னையில காலையில ஒரு 9 மணிக்கு கிளம்புறோம். 9 மணில இருந்து அப்படியே போற வழியில ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி தான் நான் உளுந்தூர்பேட்டைக்கு போகணும். சரிங்களா, 3 டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா வரும். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போகும்போது போற வழியிலேயே நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ரோட்டு மேலேயே இருக்கும். அங்க ரோட்டு மேலேயே ஓட்டு வாக்குப்பதிவு எல்லாமே அங்கேயே இருக்கு. அங்க நிறைய சின்ன சின்ன ஷெட் மாதிரி போட்டு, சின்ன சின்ன டென்ட் போட்டு எல்லா கட்சிக்காரங்களும் அங்க உட்காந்துருப்பாங்க. ஏன்னாக்க ஓட்டு போட வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக, கைட் பண்றதுக்காக கட்சிக்காரங்க எல்லா கட்சி சார்பிலுமே டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி போற வழியில எல்லாமே எல்லா ஊர்லயுமே நம்ம பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 27 இடத்துக்கு மேல நம்ம பைக்கை நிறுத்தி அங்க போய் அந்த கட்சிக்காரங்கெல்லாம் பேசிதான் வந்தோம். ஓட்டு பதிலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஓட்டு போடுறவங்க நமக்கு தான் போடுறாங்களா, இல்ல சத்தியமா உனக்கு தானே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே தான் போனோம். ஒரு சில நபர்களுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தது, அதாவது அதிமுக கட்சியினருக்கு நம்மளை தெரிஞ்சிருந்தது. வாங்க தம்பி, சூப்பர் தம்பி அப்படி சொல்லி கொஞ்சம் குடிக்க தண்ணியை கொடுத்து உட்கார வச்சு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு தம்பி அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் பணப்பட்டுவாடாக்கள்லாம் எப்படி திமுக பண்ணுது, திமுக எத்தனை பேர் அமுக்கினாங்க, இதெல்லாம் அப்படியே போற போக்குல அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஊர்ல போயிட்டு ஒரு 4 மணிக்கா ஊர்ல போய் இறங்கி ஓட்டை போட்டுட்டு வந்தோம். இப்படி போற வழியிலலாம் அதிமுக, திமுக இவர்களுடைய அந்த டென்ட் இருக்கு. அங்க கூட்டம் அப்படியே அலைமோதி இருக்குது. கட்சிக்காரங்களாம் கும்பலா இருக்கிறாங்க. அங்க வரக்கூடிய வாக்காளர்கள்லாம் அப்படியே மடக்கி அழகா கையெடுத்து கும்பிட்டு எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி, இத்தனாவது இடத்துல எங்க சின்னம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டாங்க. இதுல டிவிகே பயலுக்கு போய் பார்த்தா முக்காவாசி இடத்துல வெறும் சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. ஓட்டே இல்லாத பசங்க தான் உட்காந்துருக்காங்க. சில ஷெட்ல ஆளே கிடையாது. சில இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு. விக்கிரவாண்டிலாம் போகும்போது அந்த இடத்துலாம் டிவிகேனர் கூட்டம் நிறைய இருந்தாங்க. அப்புறம் விழுப்புரம் தாண்டி இந்த அரசூர் கிட்டலாம் அங்கெல்லாம் கூட்டம் டிவிகேல அந்த இடத்துலாம் அந்த அவங்களுடைய கொட்டாய்கள்ல அதிகமா இருந்தாங்க. மற்ற இடத்துல எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஓட்டு இருக்கா என்னன்னே தெரியல, சின்ன சின்ன பிளகா பசங்களா இருக்காங்க. அவங்க போய் யாரையாவது ஓட்டு போடுங்கன்னாக்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு தெரியாம அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. சரி, நான் எங்க ஊர்ல அதை விட பெரிய கூத்து, நான் ஓட்டு போடுறதுக்கு உள்ள போறேன். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. நம்ம கட்சிக்காரங்களாம் இருக்காங்க. நம்ம கட்சிக்காரங்களாம் காலையிலே வந்துக்கிறாங்க. காலையிலே அதிமுக கட்சிக்காரங்களாம் காலையிலே வந்துட்டு சாதாரண 8 மணிக்கு வரைக்கும் இருந்தாங்க. நாங்க பார்த்தேன். அந்த கிளைக்கழக செயலாளர் என்ன பண்றாருனாக்க, ஒவ்வொரு வாக்காளர் வரும்போது எழுந்துச்சுன்னு அவர் எந்த கட்சியோ கையெடுத்து கும்பிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க, இந்த எத்தனாவது இடத்துல இருக்கு, இடத்துல இருக்கு, ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வச்சாங்க. புரியுங்களா, கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. திமுகவிலையும் அதே மாதிரிதான். எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், யாரான இருக்கட்டுமே, அந்த ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா வரவங்களை கூப்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு உதய சொல்லி ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இவங்க 2 பேரையும் தாண்டி நான் அந்தாண்ட போற விஜய் தம்பி இருந்தாங்க. அவங்க ப்ரோ ஓட்டு போட்டுருக்க ப்ரோ, நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. பாவம் அந்த பசங்க வேற என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. நான் சத்தமா சிரிச்சே போயிட்டேன். ப்ரோ ஓட்டு போட்டுருக்க ப்ரோ அப்படின்னானுங்களா, சிரிச்சுட்டேன் சத்தமா. பாவம் அவரு வேற, தம்பி வேற என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. சாரிடா தம்பிகளா சிரிச்சதுக்கு. எப்படி நம்ம பையனுக்கு தான் எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க. நல்ல வேலை வயசானவங்க அந்த பாட்டிமார்கள்லாம் போனாங்க, ஹாய் ப்ரோ ஓட்டு போட்டுருக்க, சிஸ்டர் ஓட்டு போட்டுருக்க அப்படின்னு கேட்டு தொலைச்சிட போறானுங்க. வாய்க்கு வந்ததை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போனோம். நல்லபடியா வாக்குப்பதிவுலாம் நடந்தது. தொடர்ச்சியாக நம்ம பேசுனதுல மிக
சிறப்பான வாக்குப்பதிவா இது இருக்கிறது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பதிவான வாக்குகள்ல அதிக அளவிலான வாக்கு சதவிகிதம் வந்து பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். போன 2021 கொரோனா காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் பாதி பேர் ஓட்டு போடல. அதுல ஒரு 10 லட்சத்துக்கு கழிச்சா கூட மீதி 10 லட்சம் பேர் புது வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காலையில விறுவிறுன்னு வாக்குப்பதிவுகள் இருந்தது. மாலையில தான் கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. 6 மணிக்கு மேல வாக்குப்பதிவு வந்து சுத்தமா மந்தமாயிடுச்சு. அதை நம்ம வந்து கண்கூடா பார்த்தோம். இதுல வந்து அந்த விஜய் தம்பிகள் பண்ண அட்டூழியங்கள் அட்டகாசமா இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங் தெரியுமா? ஏன்னா விஜய் வந்து சின்ன பசங்க காலில் விழுந்தாரு. குழந்தைங்களுக்கு நேரடியாவே கோரிக்கை வச்சாரு. குழந்தைங்களா உங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லி நீங்க எனக்கே ஓட்டு போட சொல்லுங்க, டிவிக்கே ஓட்டு போட சொன்னதால அந்த சின்ன சின்ன சில்லுவண்டுங்க, குழந்தைங்க, அல்லு சில்லுங்க எல்லாம் என்ன பண்ணிச்சுன்னா அவங்க பெத்தங்களை மறிச்சு நீ விஜய்க்கு ஓட்டு போடணும், அடம்பிடிக்காரு, நீ விஜய்க்கு ஓட்டு போடாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்பிடிச்ச குழந்தைங்களாம் இருக்கு. நீ விஜய்க்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சின குழந்தைங்களும் இருக்கு. வாத்தா விஜய்க்கு ஓட்டு போடுறா அப்படின்னு சொன்ன குழந்தையும் இருக்குது. நான் சொல்லல, அப்படி இருக்குது. பொம்மால விஜய்க்கு ஓட்டு போடுறா அப்படின்னு சொன்ன குழந்தையும் இருக்கு. நான் சொல்லல, அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை சொன்ன வீடியோவே எடுத்து அவங்க அம்மாவே வெளியிடுது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். அவங்க அப்பா அங்க வெளியில இருக்கிறாரு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அவங்க தந்தை அங்க இருக்கிறாங்க, இவங்க அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றான் இந்த சின்ன பையன். எப்படி சின்ன பையன் சொல்றான் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு. அந்த அப்பா வந்து முடியாது அப்படின்றாரு. பொம்மால ஓட்டு போடுறா அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். அந்த பெத்த தாய் அதை வீடியோ எடுத்து வெளியிடுறான்னா இதெல்லாம் என்ன குடும்பம் இல்ல டேவிட் குடும்பமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. எந்த லட்சணத்துல பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பெத்த தகப்பனம் கொம்மாலன்னு சொல்லி கூப்பிடுறான். அதை இந்த பெத்த தாய் கண்டிக்காம அதை வீடியோ எடுத்து வெளியிடுதுன்னா இது எப்பேற்பட்ட தற்குறி சமூகத்தை இந்த தமிழ்நாட்டுல உருவாக்கி வச்சிருக்கானுங்க. எப்பேற்பட்ட தற்குறிகளை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, நீ ஓட்டு போடலாம் உனக்கு விஷம் வச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுது. நாங்களாம் பொண்டாட்டியா இருப்போம் விஜய்க்குன்னு சொல்றாளுங்க. என்னடா தமிழ்நாடாடா இது? என்ன புள்ள பெத்து வச்சிருக்கீங்க? என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? நாங்களாம் ஒரு சின்ன வார்த்தை சொன்னா செவுல்ல பலாருன்னு எங்களுக்கு காது அப்படியே கொய்யன்னு கேட்கும். அந்த மாடுக்கு அந்த பூட்டாங்கயிறுன்னு சொல்லுவாங்க. மாடை நுகத்தடியில போட்டு இப்படி பூட்டாங்கயிறுன்னு சொல்லி இப்படி பூட்டுவாங்க. ஒரு கயிறு நல்லா முறுக்கா இருக்கும். அதை எடுத்து விசிறுவாங்க. எங்கெல்லாம் நுகத்தடின்னு இருக்கும். அதெல்லாம் வச்சு பொலன்னு பொழந்திருக்காங்க எங்கெல்லாம். இவனுக்கு என்னடானா அசால்ட்டா பெத்த தகப்பனை எந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்க வேண்டிய தகப்பனை, வாழ்நாள் முழுக்க நமக்காக உழைக்கிற அப்பனை, வாழ்நாள் முழுக்க நமக்காகவே அர்ப்பணித்து வேர்வையை சிந்தி ரத்தம் சிந்தி நம்மளை வளர்த்து எடுக்கிறாங்க, துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அந்த அப்பனை கொம்மாலன்னு ஒருத்தவன் கேட்கறான்னா அந்த தாய் அவனை என்ன பண்ணிருக்கணும்? அந்த பேசன நாக்கை இழுத்து வச்சு சூடு வச்சிருக்க கூடாது. அதை வீடியோ எடுத்து போடுறான்னா இப்ப தெரியுதுங்களா எதுக்காக நாங்க தற்குறி கூட்டம்னு சொல்றோம் இந்த விஜய் கும்பல? இதெல்லாம் இந்த சமூகம் புரிந்துக்கணும். அப்போ விஜய் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட்டா எந்த லட்சத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கன்னு நீங்க உணர்ந்துக்கணும். அதான் போட்டிருப்பாங்க, பல பேர் போட்டிருப்பாங்க. அப்ப இப்பேற்பட்ட தற்கூரி கூட்டம் தான் நம்மளை ஆளணுமா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா எதை நோக்கி சமூகம் போகுதுன்னே தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது ட்ரிகர் ஆகுது நமக்கு. நம்ம வீட்டுலாம் அப்படி ஒரு புள்ள இருந்துச்சுன்னா அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே படுக்க வச்சு கழுத்துல காலை வச்சு அப்படியே நசுக்கிருப்பேன். நிச்சயம் செஞ்சிருப்போம். இப்பேற்பட்ட புள்ளெல்லாம் தேவையே கிடையாது நாட்டுக்கு. எதுக்கு பெத்து போட்டு எதுக்கு இதெல்லாம் ஊர் மானத்தை வாங்கிக்கிட்டு அப்பா அம்மாவை மதிக்காத புள்ள எதுக்கு வீட்டுக்கு? இந்த மாதிரி புள்ள பெத்து போட்டு அப்புறம் கடைசி காலத்துல என்ன சாப்பாடு போடல, என்ன நடுத்தருவுல விட்டுட்டான், எனக்கு ஒரு வாய் சோறு போடல அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் கஞ்சா இந்த மாதிரி இப்ப நீங்க கண்டிக்கலாம், நாளைக்கு கஞ்சாவை எடுத்துட்டு கையில எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கோம். நாளைக்கு போற வர பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கும். இப்ப பொறுக்கிகளை பெத்து போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த இதுன்னு ஒண்ணும் புரியல. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல்களை இவங்க நார் அடிச்சு வச்சிருக்காங்க. இதுல வெக்கமே இல்லாம விஜய் தான் முதலமைச்சர்னு கம்பு சுத்திட்டு இருக்காங்க. அது கூட பரவாயில்ல. ஐயோ, மினிஸ்டர் லிஸ்டே வெளியிட்டுட்டானுங்க தெரியுமா? டிவிக்கு ஆட்சி அமைந்தவுடன் விஜயனுடைய அமைச்சரவையில் யார் யார் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வெளியிட்டானுங்கய்யா. அதுல செங்கோட்டையனுக்கெல்லாம் பொதுப்பணித்துறையா, பாலியல் வழக்குல சிக்கின அந்த லெப்ட் பாண்டி இருக்கால, ஆபாச படம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ஆபாச படம் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த கொலை வழக்கு இருக்கக்கூடிய அந்த லெப்ட் பாண்டிக்கு ஏதோ போக்குவரத்து துறை அமைச்சரோ காவல்துறை அமைச்சரோ என்னமோ கொடுத்துருந்தாங்கப்பா. இது பரவாயில்ல. அந்த ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு சாதி சங்க தலைவர் இருக்கார்ல, அவருக்கு சமூக நீதி அமைச்சரவையாம். இப்படி போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுக்கு உலகமே தனி உலகமா இருக்குது. இப்ப வரைக்கும் இவனுக்கு சமூக வலைதளத்துல என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, யாரை பார்த்தாலும் விஜய் தான் சொல்றாங்க, யாரை பார்த்தாலும் விஜய் தான் சொல்றாங்க அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. 10 பேர்கிட்ட பேசினா 5 பேர் ஏடிஎம்கேன்றான், 5 பேர் டிஎம்கேன்றான். மாறிக்கிட்டு இருக்கு கலசூழல். அந்த 18 to 25 வயசுக்குள்ள இருக்க எவன்ட்ட கேட்டாலும் அவன் விஜய் தான் சொல்லுவான்.
அதுலயும் சில நல்ல குடும்பத்து பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 18 வயசு டு 25 வயசுக்குள்ள நல்லபடியாக நல்ல விதமாக வளர்த்தெடுக்கப்பட்ட நல்ல குடும்பத்து பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டாக்க நாங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்கறான். விஜய் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாருன்னு கேட்கறான். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளும் இருக்கிறாங்க இப்பேற்பட்ட தற்குறி கூட்டத்துல. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் தப்பி பிழைத்த தப்பு விதைன்னு சொல்லுவாங்க. விவசாயத்துல வந்து தப்பு விதைன்னு சொல்லுவாங்க. தப்பி பிழைத்த விதை. அதாவது ஒரு 100 விதை இருக்குன்னா அதுல ஒரு விதை நல்ல பலமான விதையா இருக்கும். அந்த விதை வந்து தப்பு விதை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது போலதான் இன்னைக்கு 100 தற்குறி கூட்டத்துல அப்ப அங்கங்கேயும் ஒரு முத்துக்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப அவங்களையெல்லாம் நம்ம புறந்தள்ளிட முடியாது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு முட்டாள் தற்குறி கூட்டத்தை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த தற்குறி கூட்டம் இந்த தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறது. ஆண்டா அது நாசமாயிடும். தமிழ்நாடே தீப்பற்றி எரியும். இன்னைக்கு பெத்த அப்பா அம்மாவை மதிக்காதவன் நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானுங்க? இன்னைக்கு விஜய் என்ன பண்றாரோ அதே தானே அவன் ரசிகரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெத்த தாய் தந்தைய விஜய் மதிச்சாரா? சோபா வீடு கட்டினாங்க, சந்திரசேகர் சோபா புது வீடு கட்டினாங்க. அந்த வீடு கிரகப்பிரவேசம் குடி போனதுக்கு போனாரா? நம்ம ஊர்ல எங்கேயாவது இந்த மாதிரி கூத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? தாய் தந்தை வீடு கட்டினாங்க. நம்ம வீடு தானே அது. நம்ம போகாம இருப்போமா? நம்ம வீடு குடி போறதுக்கு போகாம இருப்போமா? ஆனா விஜய் போகல. 41 பேர் இங்க செத்து கடந்த போது இங்க போகல. அவன் பம்பாய்க்கு போனான், கோவாவுக்கு போனான், நடிகைகளோட தனி விமானத்துல. எப்பேற்பட்ட ஆளு இவன்! எப்பா செம்மல்ல. கட்டின பொண்டாட்டியை ஒழுங்கா பாத்துக்கல. கட்டின பொண்டாட்டி வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய மனைவியாவது இந்த அளவுக்கு? கருணாநிதி கூட தான் 3 பொண்டாட்டி கட்டினாரு. 3 பொண்டாட்டியை வச்சு வாழல. 3 பொண்டாட்டி ஏதாவது கோர்ட்டுக்கு போனுச்சா? ஏதாவது நீதிமன்றம் படியே இருந்துச்சா? கருணாநிதியை எழுத்து விட்டுச்சா? சொல்லுங்க பாப்போம். 3 பொண்டாட்டியை கட்டின கருணாநிதி எவ்வளவு ஜாலியா இருந்தாரு. நீ கட்டிக்கே வச்சுக்கன்னு தானே சொல்றோம். இப்ப நீதிமன்றத்தெல்லாம் போயிட்டு எதுக்கு அவங்களை அடிச்சு துன்புறுத்தி ஒரு மனநோயாளி மாதிரி எல்லாம் விஜய் நடந்துட்டான்ல. கட்டின பொண்டாட்டியை பார்க்கல, பெத்த பிள்ளைங்களை பார்க்கல, அவனுடைய பெண் குழந்தை பட்டம் படிச்சு பட்டம் வாங்குறது, அந்த விழாவுக்கு கூட போக முடியல. அப்புறம் நீ என்ன மைத்து குழந்தை பெத்துக்கிற? அப்போ தந்தை தருதலையாக இருந்த சமயத்தில் அண்ணன் தான் அப்பாவா மாறினான். அன்னைக்கு ஜோசன் சஞ்சய் தான் போயிட்டு அவங்க தங்கச்சி பட்டமளிப்பு விழாவில் 2025 நடந்தது. பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க தங்கச்சி அரவணைச்சு கூட்டிட்டு வந்தான். பெத்த பிள்ளைங்களை பார்க்க வைக்கல, பெத்த தாய் தந்தையர்களை போய் பார்க்க வைக்கல, கட்டின பொண்டாட்டியை பார்க்க வைக்கல. இவன்லாம் யோக்கியம் சொல்லிங்க வந்துட்டான். அப்ப இவனை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இவனை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் அதனாலதான் விஜய்க்கு நான் பொண்டாட்டியா கூட இருப்பான்றாளுங்க. இப்ப புரியுதுங்களா? இப்போ இவனுக்கு இப்போ வரைக்குமே இணையதளத்துல இவனுக்கு இதான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், விஜய் தான் சிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு விஜய் ஆஸ்திரேலியாவுக்கு புக் பண்ணிட்டாரு தெரியுமா? டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. மே 4ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. ஒருவேளை டிவிக்கே ஒரு 30 இடங்கள் கிட்ட ஜெயிச்சதுனாக்க அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவாரு. ஒருவேளை டிவிக்கே தேராது, 4-5 தான் தோத்துரும் அப்படின்னு இருந்தாக்க ஆஸ்திரேலியா கிளம்பிடுவாரு. ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு உங்க விஜய். துபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி போயிட்டாரு உதயநிதி. ஸ்டாலின் இந்த கொடைக்கானலுக்கு கிளம்புறதா இருந்தது, ரத்து பண்ணிட்டாரு. விமர்சனம் ஆகும்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாரு. இன்னைக்கு உதயநிதி வந்து துபாயில உல்லாசமாக இருக்கார். அதான் 45 கோடிக்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்காராமே, கேள்விப்பட்டோம். பங்களா வாங்கி கொடுத்ததாக. அங்க கூட போய் ஓய்வு எடுக்கலாம். யாருக்காக வாங்கி கொடுத்தாரு நமக்கு தெரியல. தகவல் வந்துச்சுப்பா, சொன்னாங்கப்பா, பொதுவெளியில பார்த்தோம். அவரு துபாய்க்கு போயிட்டாரு, இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. நம்ம பொம்மை தத்தி இப்ப கொடைக்கானல் போகுது. ஒருவேளை முதலமைச்சர் ஆயிடுச்சுன்னா உலகம் சுற்றும் வாலிபனாக நம்ம பொம்மை மாறிவிடும். இப்படியாக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவனும் அரசியல் பண்றது இங்க, பணம் சம்பாதிக்கிறது இங்க, சுத்தி பார்க்கறது வெளிநாட்டுக்கு போயிடுவானுங்க. போய் வெளிநாட்டு அழகிகளோடு உல்லாசமாக இருந்து விட்டு உடல் சூட்டை எல்லாம் தனித்து விட்டு அப்புறம் வருவானுங்க. இதுதான் உங்களுடைய நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலைமை. பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இங்க வந்து பஞ்சப்பாட்டு படிப்பானுங்க. ஆனா உல்லாச வாழ்க்கை வாழ்வதெல்லாம் வெளிநாட்டுல. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க தங்கிக்கிறது, படிக்கிறது அத்தனையுமே வெளிநாட்டுல. பணம் சம்பாதிக்கிறது, முட்டாளாக்குறது மட்டும் இந்த தமிழ்நாட்டுல. கருணாநிதி பெத்து போட்ட கள்ள குழந்தை தான் விஜய். திமுக பெத்து போட்ட கள்ள குழந்தை தான் டிவிக்கு. அவ்வளவுதான். இதை மறுத்து பேசலாம் இல்ல. திமுகவினுடைய ஒரு ஆள் விஜய், அவ்வளவுதான். விஜயனுடைய தந்தை S.A. சந்திரசேகர்லாம் கருணாநிதியினுடைய தீவிர விசிறி. ஏன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உதயநிதியும் விஜயம் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே பரண்டு உருண்டுக்குவாங்க. ஒரே தட்டுல சாப்பிட்றவங்க, ஒரே பெட்ல படுக்கிறவங்க, ஒரே பெட்ஷீட்டை போத்திக்கிறவங்க. அப்பேற்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கு இவனுங்க வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க தமிழ்நாடு மக்களை ஏமாற்றுவதற்கு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தற்குறிகள் பண்ண அளப்பற இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உண்மையாலுமே தமிழ்நாட்டில் தான் வாழறோமா? இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட தமிழ் சமூகம் இந்த சமூகமா வந்திருக்கே அப்படின்றதான் எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு.
ஏன்னா எப்பேற்பட்ட பாடல்களை, சங்க பாடல்களை, அறிவுரைகளை உலகுக்கே எழுதி தந்த இந்த தமிழகத்துல இப்பேற்பட்ட தற்குறிகளை பாக்குறதுக்கே அவமானமா இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் பிள்ளைங்க நானும் கொளுத்திருவேன் வச்சு. நன்றி.